ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா திணையரிசி பொங்கல் தாங்க. அதுக்கு திணையரிசி 1 டம்ளர், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1 டம்ளர், ரெண்டையும் வந்துட்டு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஊறும்போது ஃபைபர் கண்டென்ட் வந்து நல்லா உப்பி கிடைக்கும். அதுக்கப்புறம் 2க்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே ஜம்முன்னு ஒரு சீரக டீ போட்டு வந்துடலாம். அதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்கும், நல்லா நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற பித்தத்தையும் குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காரசாரமான திணையரிசி பொங்கலுக்கு இஞ்சி 1 துண்டு, மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம், மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது குழந்தைங்க வந்து இதை டேரெக்டாக எடுத்துக்குவாங்களுங்க. அவங்களுக்கு வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க சீரக மிளகையெல்லாம். அதனால் வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா காரசாரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பேனில் வந்து எண்ணெய் நெய் விட்டு சீரகம், மிளகு, முந்திரி, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்ரியும் போட்டிங்கன்னா நல்ல வித்தியாசமான ஒரு திணையரிசி பொங்கல் காரசாரமாக ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசி உப்பு போட்டு 5 விசில் விட்டுக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு வந்து 4 சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையுங்க. நெஞ்ச கறிக்காது. ட்ரை பண்ணி